கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். லெந்து காலத்திலே எத்தனையோ குடும்பத்திலே உபவாசத்தோடு இருக்கிறீங்க. இந்த வருஷத்திலே சிலுவை தியானம் மற்றும் உபவாச நாட்களிலே நாம் விசேஷமாக ஒரு செய்தியை நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். அதிகால வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். ரோமர் 4 அதிகாரம் 24 மற்றும் 25 ஆகிய வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். யாரெல்லாம் குமாரனையும் பிதாவையும் விசுவாசிக்கிறீர்களோ நம்ம எல்லாருக்கும் அப்படியே எண்ணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ராஜா நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சுமந்து கொண்டார். நமக்காக மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரிழந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, அதுல முக்கியமான ஒரு வேர்டு, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். உபவாச நாட்களிலே சிலுவை தியானத்திலே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமானாக, நமக்காக நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப இன்னைக்குள்ள சிலுவை தியானம் வசனம் என்ன அப்படின்னா, ரோமர் 4 அதிகாரம் 24 மற்றும் 25 ஆகிய வசனங்கள். 25ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு இலவசமா நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம், பரிசுத்தவானா மாற்றப்படுகிறோம். தம்முடைய கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். ராஜாக்களும் நம்மளை ஆசாரியமா மாற்றியிருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இன்னைக்குள்ள சிலுவை தியானம், இன்னைக்குள்ள உபவாச நாட்களிலே 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தவர்களுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் இங்கே இருக்கும் என்கிறார். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பக்கத்துல சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. ஏன்னா சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க, சில குடும்பத்துல ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க, சில குடும்பத்துல ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பீங்க, சில குடும்பத்துல இப்போ கொஞ்ச நாளா நான் சர்ச்சுக்கு போகல அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் உண்டு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ காலை வேளையில மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்துருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று உரிமையோடு சொல்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்துல போய் தாழ்த்துங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல தள்ளி போனீங்களோ அந்த எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி, கர்த்தரை விட்டு நம்ம எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கோமோ எல்லாவற்றையும் அறிக்கை செய்து, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய எல்லா குறைகள் குற்றவாற்றையும் மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார்.
அது மாத்திரமில்லை, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய முகத்தை தேடணும். அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, என்னை நான் தாழ்த்திட்டேன்ப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி, இதெல்லாம் ஜெபத்துல. ஹல்லேலூயா. தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், நம்ம ஆலயத்துக்குள்ள போறோம், ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்பா தாழ்த்துறேன்ப்பா, நான் ஜெபம் பண்றேன்ப்பா, உங்க முகத்தை தேடுறேன்ப்பா, இனிமேல் நான் பொல்லாத வழியில போக மாட்டேன்ப்பா, நான் மனம் திரும்புறேன்ப்பா. அவருடைய சமூகத்துல போய் இப்படி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துல எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார், மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரத்தினாலே நாம் சுகமாகிறோம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விலக்கிவிட்டார். அவருடைய பாதப்படியில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். பொல்லாத வழியில விட்டு நம்ம திரும்பும் போது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா பரலோகத்திலிருந்து நம்முடைய தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கணும். எப்போ கண்ணோக்கி பார்க்கிறார் அப்படின்னா, தாழ்த்தும் போது பார்க்கிறார், ஜெபிக்கும் போது பார்க்கிறார், மனம் திரும்பும் போது பார்க்கிறார், பொல்லாத வழியில விட்டு இனிமேல் அந்த செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தும் போது பார்க்கிறார், அவருடைய முகத்தை தேடும் போது பார்க்கிறார். பார்த்து பாவத்தை மன்னித்து தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்ம ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம தேசத்துக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்துல போய் எப்படி தாழ்த்தணும் என்பதை இந்த பகுதி மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம், புதிய ஏற்பாட்டு காலம், கிருபையின் காலம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ள போய் நாட்டப்பட்டிருக்கிறீங்களோ நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அர்ப்பணித்து ஜெபிப்போம், நம்ம குடும்பத்தை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. சீக்கிரமா ஆலயத்துக்கு வரும்போது அதை கிருபை செய்யுங்க. புதிய நாளிலும் எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உம்முடைய பாத பிள்ளை காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கணும்ப்பா, என் தேவன் மனம் இறங்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. என் நாமத்தின் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணம் ஆசிரியங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி பண்றாங்க, பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத சூழ்நிலை. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் இந்த அதிகாலையில் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். உம்முடைய பாதப்படியிலே தாழ்த்தி ஜெபம் பண்ணி உங்க முகத்தை தேடணும். பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, கிருபை பெற்றுக்கொண்டு, தீர்காயுசை பெற்றுக்கொண்டு, சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பம் சுகித்து பரிபூர்ணமா தீர்காயுசோடு வாழ வேண்டும். உங்க கரத்தை அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்கள் இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ள இந்த நாளுக்கான கிருபைக்காக நன்றி.
பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாரெல்லாம் அழைத்து கொள்கிறாங்களோ கர்த்தர் அழைத்து கொண்டு போங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே ஒவ்வொரு வேத பகுதியை நாம் தியானிக்கிறோம். அநேக காரியத்திலே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தேவனார்களே மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.